இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, யார்கிட்டையும் பகம பாராட்டக்கூடாது. முக்கியமா எல்லார்கிட்டையும் அன்பா தான் இருக்கணும். குடும்பத்துல எல்லார் கூடவும் அனுசரிச்சு தான் போகணும். குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய காயப்படுவாங்க. அதான் எல்லாரும் உன்னை காயப்படுத்துறாங்க. கடவுள் உன்ன மாதிரி நல்லவங்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அதோட உன்னை கைவிடவும் மாட்டாரு, நல்லபடியா வச்சிருப்பாரு. நீ நம்பிக்கையோட உன் வாழ்க்கைய ஆரம்பி. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பம் உன் கூட தான் இருக்கும். சரிங்க பெரியப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி மாயா. சீனுவும் நீயும் ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா பழகின பிறகுதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே வருது. நீங்க இன்னும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்ட, மரியாதை வைக்க, இன்னும் இறுக்கமான உறவுகளை வளர்த்துக்க இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். இது பாரு, உன் பெரியப்பா சொன்ன மாதிரி கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. மாயா, பத்மா மனசு மாறிட்டா. முழு மனசோட தான் அலங்காரம் பண்ணியிருக்கா. அதனால உனக்கு இனிமே எந்த விதமான வருத்தமும் வேண்டாம். இந்த விஷயத்துல பத்மா மேல நான் கொஞ்சம் கடுமையா தான் நடந்துகிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னடா அத்தைய இப்படி போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாரே அப்படின்னு உனக்கு வருத்தம் எதுவும் வேணாம். நீங்க சந்தோஷமா வாழணும்னு தான் அப்படி பண்ண. அம்மாடி, என் மேல உனக்கு கோபமெல்லாம் எதுவும் இல்லையே? ஒரு குடும்ப பொண்ணுக்கு முக்கியமான லட்சணமே பிரச்சனையை பெருசு பண்ணாம இருக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் தானு என்ன பெரியவங்க சொல்லி வளர்த்தாங்க. ஆனா நீ உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ நிறைய விட்டு கொடுத்து ஒரு நல்ல மருமகன்னு பேர் எடுத்துட்ட. உனக்கு நாங்க சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆமாமா, எதுவும் காரணம் சொல்லாம 10 மாசத்துல என் நெஞ்சில முட்டி விளையாடுறதுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துருங்க. என்ன பாருங்களேன். என்னடா சீனு, சரி என்ன நின்னுகிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க, போமா. அத்தை கிட்ட வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.